எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பேசுகிறதும் நல்லாயிருக்கும்னு நம்பி கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம் வருக வருக. இந்த வாரம் எபிசோடுக்கு நான் ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தேங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்தியன் 2 படம் வெளியில் வந்துச்சு. நான் வெள்ளிக்கிழமை நைட்டே போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் இந்தியன் 2 பற்றியும் ஷங்கர் பற்றியும் கமல்ஹாசன் அவர்களை பற்றியும் பேசி ஒரு எபிசோடு போடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா எனக்கு கமல்ஹாசன் அவர்களை ஒரு கலைஞராக ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற கலைஞர்கள்லாம் அந்த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஃபில்டரோட பார்க்குறது தான் இஷ்டம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஸ்ட், ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிசிஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க, ஒரு செலிபிரிட்டி, ஒரு கலைஞராக இருக்காங்கன்னா அவங்க செய்கிற வேலையை வச்சு தான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. ஏன்னா அந்த கலைஞர் அப்படிங்கிற ஃபில்டரை நம்ம கழட்டிட்டு பார்த்தோன்னா எல்லாருமே மனிதர்கள் தான். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவங்களோட பர்சனல் டிசிஷன்ஸையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கலைஞர்களையும் கலையையும் ரசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. ஏன்னா நம்மளே கண்ணாடியில் ஊற்று பார்த்தோன்னா ஒரு மனுஷனாக நம்மலாம் அவ்வளோ நல்லவனா அப்படின்னு நமக்கே லைட்டாக ஒரு கேள்விக்குறி வரும். அதனால் எனக்கு இது எங்கள் அம்மாவும் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயந்தான். கலைஞர்களை மனிதர்களாக, தலைவர்களாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறது உங்களோட டிசிஷனுங்க. ஆனால் அது எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஆனால் கலைஞர்கள் அவங்களோட படைப்பையும் அவங்களோட கலையையும் ரசிக்கிறதுங்கிறது நம்ம கண்டிப்பாக செய்யணும். அந்த விதத்தில் பார்க்கும்போது மனிதர்களாக நான் சொல்லணுன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களையும் ஏஆர் ரஹ்மானையும் தவிர்த்து நான் யாரையும் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் எடுக்கிற டிசிஷன்ஸ், அவங்களோட பர்சனல் லைஃப்பையோ இல்லை அவங்களோட ஆஃப் ஸ்க்ரீன் கேரக்டர்ஸையோ வச்சு நான் ரசிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு நடிகராக எனக்கு அவர் தாங்க த கிரேட்டஸ்ட் ஆக்டர் ஆஃப் ஆல் டைம். நான் அவரை மாதிரி ஒரு நடிப்பு அரக்கனை என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அதனால நான் என்ன நினச்சிருந்தேன்னா, இந்த இந்தியன் 2 படத்தை பார்த்துட்டு நம்ம கமல்ஹாசன் அவர்களை பற்றி நமக்கு பிடிச்ச விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்குப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் என் மனசு இப்போ லைட்டாக புண்பட்டுருக்குங்க. அதனால் நான் இந்த இந்தியன் 2 மட்டும் பற்றி தவிர்த்துடுறேன். மற்றபடி நம்ம கமல்ஹாசன் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் உங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன். இந்த இந்தியன் 2 பற்றி ஏண்டா சொல்ல அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து கேட்காதீங்க. ஏன்னா நான் அதை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னா நான் லைட்டாக கொஞ்சம் மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாயிடுவேன். நீங்களே போய் பார்த்துட்டு, பார்க்கணுமான்னு யோசித்து போய் பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நான் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு வரேன். தமிழும் நானும் பாட்காஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் அவருடைய நடிப்பு, இயக்கம் இதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு கமல்ஹாசன் அவர்களுடைய தமிழ் ஆளுமையை பற்றி கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. கமல்ஹாசன் அவர்கள் எழுதின நிறைய கவிதைகள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த வாரம் நான் அவர் எழுதின ஒரு பாடலை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. பை த வே, கமல்ஹாசன் பாடின பாடல்கள், அவர் ஒரு பாடகராகவே ஒரு பெரிய லெஜெண்டு தான். ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் எழுதின பாடல்களில் ஒரு பாடல் என்னையே எழுத கொஞ்சம் லைட்டாக தூண்டுச்சுங்க. அந்த பாட்டு என்னன்னு நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது ஹே ராம் அப்படிங்கிற ஒரு படம். நான் தமிழ் சினிமாவில் பார்த்த முதல் படம், அதாவது ஒரு ஸ்டாண்டு எடுக்காத முதல் படம் அப்படின்னு சொல்லணுன்னா இதுதான். இப்போது ஒரு கிளியரான ஸ்டாண்டு, ஒரு கிளியரான சித்தாந்தம், ஒரு ஐடியாலஜியை புஷ் பண்ணுறாத ஒரு படம். இது ஒரு டிஸ்கோர்ஸ், ஒரு டிஸ்கஷன். நான் பார்க்குற நம்மளோட கமல்ஹாசன் நம்மள ஒரு ஜேர்னியில் கூட்டிகிட்டு போகிறாரு. இதுதான் என்னோட ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி புஷ் பண்ண மாட்டார். அந்த மாதிரி நான் பார்த்த ஒரே படம் இது தாங்க. இந்த ஹே ராம்ங்கிற படம் கமல்ஹாசன் அவர்கள் தயாரித்து, அவரே எழுதி, அவரே டைரக்ட் பண்ணி, இதுக்கு இருக்கிற பாட்டு எல்லாத்தையும் அவரே போட்டிருக்காரு. மியூசிக்கை மட்டும் இளையராஜா கையில் விட்டுட்டாரு. இந்த படத்தில் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருங்க. இந்த பாட்டே கொஞ்சம் பெக்குலரான டியூன் தான். ஏன்னா பெருசாலாம் உங்களுக்கு அந்த இளையராஜா மேஜிக் தெரியும். ஆனால் அந்த அளவுக்குலாம் தெரியாது. ரொம்ப சிம்பிளான மொனோட்டோனஸான டியூன். ஆனால் இதில் இருக்கிற லிரிக்ஸ் ஒரு மந்திரம் மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது மாதிரி இருக்குங்க. லிரிக்ஸ் என்னென்னா, நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கு ஒரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான், இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இதுபோல் வேறெங்கும் சொர்க்கமில்லை, உயிரே வா. இது கிட்டத்தட்ட ஒரு பிரார்த்தனை மாதிரி அவர் எழுதியிருப்பாருங்க. இந்த பாட்டை நீங்கள் இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கோட கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப காமிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த 2வது பேராகிராஃபில்
நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார்ல. இதே ஐடியாவை வந்து அவர் இன்னொரு இடத்துலையும் பயன்படுத்தியிருக்காருங்க. இதுதாங்க ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக். அவங்க இந்த அனாலஜிஸ், இந்த உவமைகள்லாம் இருக்குல்ல, இதை வந்து வேறு வேறு இடங்களில் வேறு வேறு வார்த்தைகள் மூலமாக பயன்படுத்தி ரொம்ப அழகாக காட்டுவாங்கங்க. இது வந்து ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கிற க்ரியேட்டிவிட்டி. இப்போது ஐடியா ஒன்று தான், அனாலஜி ஒன்று தான், ஆனால் அதை எப்படி மற்றவங்களுக்கு வந்து என்னடா இது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே தோணாத மாதிரி எழுதுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு சிறந்த எழுத்தாளனுக்கு இருக்கிற கேரக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பாட்டு வந்து ரொம்ப பாப்புலரான பாட்டு. மன்மத நம்பல நீலவானம் அப்படிங்கிற பாட்டு, அந்த ரிவர்ஸில் போகும்ல அந்த பாட்டு. அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீலவானம் நீயும் நானும், கண்களே பாஷையாய் கைகளே ஆசையாய், வையமே கோயிலாய் வானமே வாயிலாய், பாம்பு நீ பாயிலே சாய்ந்து நாம் கூடுவோம், இனி நீ என்ற நான் என்று இருவேறு ஆளில்லையே, இனி நீ என்று நான் என்று இருவேறு ஆளில்லையே. இந்த ஐடியாவும் அவர் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அப்படிங்கிற பாட்டில் நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான் அப்படின்னு அவர் எழுதுனது ஐடியாவும் சிமிலராக இருக்குல்ல. ஆனால் நீங்கள் லிரிக்ஸை படித்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு தோணுதில்லை. இதுதாங்க கமல்ஹாசன் அவர்களுடைய தமிழ் ஆளுமை. இதையும் தாண்டி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் எழுதின நிறைய பாடல் வரிகள், நிறைய கவிதைகள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் வந்து நான் அவங்களோட நிறைய பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த வாரம் வந்து சின்னதாக எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்னென்னா, நான் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி வந்து என்ன எழுத சொல்லி தூண்டிச்சு அப்படின்னு சொன்னேன். இது வந்து நான் ஒரு 3, 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பேங்க. இந்த படத்தை நான் முதல் தடவை பார்த்தது வந்து ஒரு 5 இயர்ஸுக்கோ இருக்கலாம். அப்போது வந்து நான் இந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம ஏதாவது எழுதுவோம் அப்படின்னு சொல்லி நான் எழுதின ஒரு இது இருக்குது. இது வந்து நான் கவிதைன்னு சொல்கிறதா இல்லை சும்மா நான் எழுதின ஒரு பிட்டுன்னு சொல்கிறதான்னு தெரியல. அதுவும் இந்த பாட்காஸ்ட்டில் நான் எழுதுனது அப்படின்னு சொல்லி முதல்ல நான் ஷேர் பண்ணுறது இது தான். அதனால் நல்லா இல்லைன்னா தயவுசெய்து காரியெல்லாம் துப்பிடாதீங்க. நல்லா இல்லைன்னா சிரிச்சிட்டு போயிடுங்க. நல்லா இருக்குன்னா நல்லா எழுதியிருக்கடா அப்படின்னு தயவுசெய்து சொல்லுங்கள். இதுவும் வந்து நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்கிறது மாதிரி தாங்க எழுதணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து படித்தே காட்டுறேன், நீங்கள் கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்ன மாதிரி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. உயிருக்கு உயிராய் பழகி காலம் கழிந்து தேவைகளும் கழிந்தவுடன் வாழ்வின் இயல்பு என்று சொல்லி போகிறோம் விலகி, இயல்பு, இயற்கை, சமுதாயச் சூழல் என்றெல்லாம் காரணத்தை வைத்து கொண்டு வாழும் இந்த இருட்டான கட்டாய வாழ்க்கையில் அவ்வப்போது கஷ்டங்களிலும் இன்பம் தந்த உறவின் பிரகாசமான நினைவுகள் எங்கோ விண்ணிலிருக்கும் நட்சத்திரம் இந்த பூமிக்கு வெளிச்சம் தருவது போல் வந்து ஒளி காட்டிவிட்டு போகும். அந்நினைவுகளின் காலம் இறந்த காலமாக இருந்தாலும், அந்நினைவுகளை தந்தவர்களே இறந்திருந்தாலும், அந்நினைவுகள் மட்டும் மரிப்பதே இல்லை. அந்நினைவுகளை தந்தவர்களே இறந்திருந்தாலும் அந்நினைவுகள் மட்டும் மரிப்பதே இல்லை. அந்நினைவுகள் தந்த வழி ஆறிப்போயிருந்தாலும், அந்நினைவுகளின் உண்ட உணவின் ருசி மறந்தாலும், அந்நினைவுகளின் உண்ட உணவின் ருசி மறந்தாலும், அந்நினைவுகள் மட்டும் நினைக்க நினைக்க இனிக்கும் தித்திக்கும். வாழ்க்கையால் என்னிடமிருந்து பிரிந்தவர்களை இப்படி நான் நினைக்கும் போதெல்லாம் என்னிடம் கொண்டு வரும் இறந்த கால நினைவுகளுக்கு என் நன்றி. இது வந்து நான் எழுதுனது வந்து ஒரு 4-5 இயர்ஸுக்காக இருந்தாலும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அப்படிங்கிற பாட்டு கமல்ஹாசன் அவர்கள் எழுதினார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம், நான் போய் அந்த பாட்டோட லிரிக்ஸை படித்ததுக்கப்புறம் எனக்கும் எழுதணும் அப்படின்னு தோணுனதுனால நான் எழுதின ஒரு சின்ன கவிதை தாங்க இது. இந்த மாதிரி தமிழ் கவிஞர்கள் எழுதின கவிதையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் ஏதாவது கவிதைகள் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி என்னோட பகிர்ந்துக்கங்க. கவலைப்படாதீங்க, திருடிலாம் நான் போட்டுற மாட்டேன். தமிழை ரசிக்கிற இன்னொருத்தராக கண்டிப்பாக என்னோட பகிர்ந்துக்கங்க. அதெல்லாம் படிக்கணும்னு எனக்கும் ஆவலாக இருக்குது. இப்போதைக்கு நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு இதோட உத்தரவு வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இல்லைன்னா ஆல் இஸ் வெல் சொல்லிக்கங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.